தென்னாடை சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் பயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரை சதாசிவ நாதராக பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஆலயத்தின் அடியில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை தேடி செல்லும் முறைகள், இறைவனுடைய அருளை நாம் அடைவதற்கு சூட்சுமமான சில முறைகளை நம்முடைய சித்தர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த சூட்சமான முறை என்றால் என்ன அப்படின்னு நாம் பார்க்கின்ற பொழுது அதான் மந்திரங்கள் ஆகும். மந்திரங்களுக்கு எண்ணற்ற வகையான சக்திகள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மந்திரத்தை நாம் முறையாக உச்சாடனம் பண்ணி அந்த மந்திரங்களை முறையாக நாம் ஜெபித்து இறைவனை வழிபாடு செய்கின்ற சமயத்தில் நாம் நினைத்த எண்ணத்தை, நினைத்த ஆற்றலை நாம் அடையலாம் என்பது கண்கூட நிகழக்கூடிய சில நிகழ்வுகளாகும். மந்திரம் என்பதற்கு மந்த் என்றால் நினைத்தல், அறிதல் என்று பெயர். திரம் என்பதற்கு காத்தல், அதாவது மந்திரத்தை உச்சரித்தால் நாம் காக்கப்படக்கூடிய விஷயங்களாகும். இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிதான் 8 வகையான அஷ்டமா சித்திகளை நம்முடைய சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய வகையான செயல்பாடுகளை செய்தார்கள். நினைத்த இடத்தில் செல்லுதல், கூடு விட்டு கூடு பாயக்கூடியதல், சில பொருள்களை மாற்றக்கூடிய சக்திகள், எண்ணற்ற இந்த அஷ்டமா சித்திகளை என்ன பண்ணார்கள், முறையாக மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி எண்ணற்ற நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். ஆனா இக்காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இறைவனை நாம் குறுகிய காலத்தில் எப்படி அடைவது? இறைவன் யாராலும் அப்படி ஒரு நினைத்த உடனே இறையர்களை நாம் சீக்கிரம் அடைய முடியாது. நினைத்த உடனே இறைவன் நம்மள்கிட்ட வருவதற்கு அவர் நம்ம வீட்டு விருந்தாடி கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை நாம் அடைய வேண்டும்னா நம்முடைய ஆத்மமானது சுத்தி பெற வேண்டும், சித்தி பெற வேண்டும், ஒரு தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அருளை நாம் அடைய முடியும். மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி மந்திரத்தை ஜெபிக்கின்ற சமயத்தில் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மையாகும். சில வீடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனையாக இருப்பார்கள். அவர்கள் ஒற்றுமை என்பதே இருக்காது. வீடுகளிலே அவர்கள் சமைத்து ஒன்றாக உட்கார்ந்து அந்த உணவை சாப்பிடுவதற்குள்ளேயும் ஒரு சண்டை ஆகிவிடும். 2 நிமிடம் பேசிக்கொண்டிருந்தால் சண்டை ஆகிவிடும். உறவினர் வீட்டுக்கு சென்றால் அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணும், சண்டை ஆகிடும். அப்ப 2 ஆத்மாக்கள் ஒன்று இணைந்து போவாததற்கு காரணம் புரிந்து கொள்ளாத தன்மையாகும். இப்படி இருக்க வேண்டியவரும் நாம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை முறைகள் என்பது பார்த்தோம்னா இந்த ஆனந்த லட்சுமி என்று சொல்லக்கூடிய பூஜை ஆகும். இது எளிமையான முறையில் நாம் எல்லோரும் செய்யலாம். இந்த பூஜையை நாம் செய்யக்கூடியது செவ்வாய்க்கிழமை, அஸ்தம நட்சத்திரம், பௌர்ணமி போன்ற நாள்களில் செய்யும் போது நமக்கு உன்னதமான சக்திகள் கிடைக்கும். ஏன்னா அக்காலகட்டத்தில் நம் சித்தர்கள்லாம் யாகத்தின் வழியாக தான் இறைவனை அடைந்திருக்கிறார்கள். யாக வேள்வியின் மூலமாக இறைவனை வரவழைத்து இருக்கிறார்கள். அந்த யாக வேள்வியின் மூலமாக அவர் சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய ஒரு சக்தியானது வீரியம் அடையக்கூடிய தன்மை அடைந்து இறையர்களை பெற்று இருக்கிறார்கள். அப்படி இந்த பூஜையை நான் அந்த சொல்லக்கூடிய நாட்களில் வீடுகளை சுத்தமாக தூய்மை செய்துவிட்டு வாழை இலையை போட்டு அதில் நவதானியங்கள், கருப்பு சுண்டல், வெண்பொங்கல், அப்புறம் பழங்கள், பல வகைகள் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு காமாட்சி தீபத்தை பத்த வைத்து 2 பக்கம் குத்து விளக்கு, நடுப்புறை காமாட்சி விளக்கு, அந்த நவதானியத்தின் நடுப்புறை ஒரு மண் அகல் விளக்கை நெய்யினால் ஏற்றி மனசார முதல் கடவுளாக கணபதியை நினைத்து அந்த ஆனந்த லட்சுமியினுடைய மந்திரங்களை நாம் ஜெபிக்கின்ற செல்பு தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி மாதிரி அந்த ஆனந்த லட்சுமியுடைய மந்திரங்களை ஜெபித்து, குறிப்பாக பூஜை செய்யக்கூடிய பெண்மணி தான் உடுத்திய துணியிலிருந்து கிழிக்கப்பட்ட திரியில் அகல் விளக்கில் தீபம் போட வேண்டும். வடக்கு முகமாக தார் ஈன்றாத ஒரு வாழை மரத்தினுடைய இலையை, வடக்கு முகமாக இருக்கக்கூடிய இலை நுனி இலையை அறுத்து அதில் தான் இந்த நவதானியங்கள்லாம் வைக்க வேண்டும். அதேபோல் வடக்கு முகமாக தாறு போட்டிருக்கக்கூடிய அந்த வாழைப்பூவை உடைத்து பூஜையில் வைத்து 27 முறை அந்த ஆனந்த லட்சுமி மந்திரத்தை நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் 27 முறை சுற்றி கன்றியின்றாத ஒரு பசு கண்ணுக்குட்டிக்கு அந்த வாழைப்பூவை கொடுத்து ஒரு 48 நாள் மனமுருக அந்த மந்திரங்களை நாம் ஜபிக்கின்ற சமயத்தில் சத்தியமாக நம்ம வீட்டிலே எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகும்.
இது மாதிரி நிறைய வகையான எளிமையான முறையில் இறைவனை அடைவதற்கு நம்முடைய சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுபோல ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளுக்கும் யாகத்தின் வழியாகவும் மந்திரங்கள் வழியாகவும் இறை வழிபாட்டை நாம் அடைந்து நம்முடைய பிரச்சனை தீர்த்து கொள்ளும் முடியுமே தவிர, இதை விட்டுவிட்டு எண்ணற்ற வகையான பொருள்களை நாம் வீட்டுக்குள் வாங்கி வைப்பது, தேவையில்லாத பொருள்களை உடலெல்லாம் கட்டிக்கொள்வது, இது மாதிரி சில வகையான விஷயத்தில் நாம் குறுகிய காலத்தில் நம்முடைய பிரச்சனை தீருமா என்றால் சத்தியமாக தீராது. ஆகையினால் ஒவ்வொருவரும் பஞ்சாச்சார மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த நமச்சிவாய் என்ற மந்திரத்தை காலை மாலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். உலகத்தை படைத்த கருணை கடல் எம்பெருமான் ஈசன் எல்லோருடைய ஆத்மாக்களும் குடிகொண்டே இருக்கிறார். நாம் தான் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஆகையினால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எம்பெருமானுடைய அருளும் சதாசிவநாதனுடைய மகிமையும் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கு சதாசிவன் அருள்புரியட்டும். ஓம் நமோ நமசிவாய நமஹ.